குரங்கு நல்லா இருக்குல்ல. மிக்கி மவுஸ். Assalamualaikum my dear viewers, welcome back to my channel Tasty Enjoyable Homemaker. இன்னைக்கு வந்து நீங்கள் பார்க்க போகிறது சென்னையில் நடந்த பொருட்காட்சி. எப்பவுமே வருஷம் வந்து பொருட்காட்சி வந்து நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே தான் நாங்கள் எல்லாருமே வந்து ஃபேமிலியோட பொருட்காட்சிக்கு வரோம். பொருட்காட்சினா வந்து எங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அவ்வளோ நிறைய ஷாப்பிங் பண்ணலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி நானாவோட வந்து எங்கள் அத்தாவோட போயிட்டு இப்போ தான் வரேன். நாங்களும் வந்து மலேசியா போனதுனால எனக்கும் இந்த சென்னையில் நடக்கிற பொருட்காட்சியெலாம் நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பட் மலேசியாலேயும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பசார் மலம் அதெல்லாம் மலேசியாலேயும் நிறைய இருக்குது. பட் இந்தியா ஜாமான் வந்து கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஸோ அப்படியே நிறைய கடைங்கள்லாம் இருக்கும். நம்ம வந்து ஏதாச்சும் மலேசியாவுக்கு வந்து வாங்கிட்டு போகலாம் விலை குறைவா அப்படின்னு பார்த்தேன். பட் ஹக்கிமா வச்சுட்டு நிறைய ஜாமான் வந்து என்னால் வாங்க முடியல. ஏன்னா ஹக்கிமாவையும் பிடிக்கணும், அப்புறமா வந்து ஜாமானும் வாங்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஒரு இடத்துக்கு போனோம். இங்கே பார்த்திங்கன்னா வள்ளுவர் சிலை இருந்துச்சு. அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து நாங்கள் போனோம். அங்கே போனால் ஒரு க்ரோசரிஸ்லாம் வந்து எப்படியெல்லாம் இருக்கும்னு சொல்லி அவங்க வந்து பொருட்காட்சியில் வந்து நமக்கு காமிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பைன் ட்ரீயோடைய அந்த இது வந்து வச்சுருக்காங்க. ஸோ என்னெல்லாம் வந்து க்ரோசரிஸில் வந்து எந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் நம்ம வாங்குறது வந்து இருக்குது அப்படின்னு வந்து அவங்க வந்து காட்டுறாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து அதுக்குள்ளே போயிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வந்து நிறைய ரைஸ் வந்து இருக்குது. இதில் வந்து ஏ கிரேடு நெல் இது வந்து நெல்லுன்னு சொல்லுவாங்க. அரிசிக்கு முன்னாடி நெல்லாக இருக்கும்ல, இது வந்து ஏ கிரேடு நெல். ஸோ நம்ம வந்து அரிசி தான் நமக்கு க்ரோசரிஸில் வரும். அந்த ஏ கிரேட் நெல் எப்படி இருக்குன்றதை வந்து காமிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா ரைஸ், எல்லா விதமான ரைஸும் வந்து இதில் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா செறி ஊட்டப்பட்ட புழுங்கல் அரிசி சன்ன ரகம்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து ஏ கிரேட் அரிசி. இந்த அரிசி பார்த்திங்கன்னா ப்ரௌனாக இருக்குது. இதுதான் ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க புழுங்கல் அரிசி. நார்மலாக நம்ம ஃபேமிலிஸில் யூஸ் பண்ணுற அரிசி வந்து இது வந்து ரொம்ப நல்லது. ஆக்சுவலி வந்து இந்த அரிசி எப்பவுமே ஒயிட்டாக இருக்கிறதோட இந்த மாதிரி ப்ரௌனாக இருக்கிற அரிசி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி புழுங்கல் அரிசி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கோதுமை வந்து இருக்குது, கோதுமை வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து அங்கே தான் நின்று நாங்கள் எல்லாம் அங்கே ரைஸஸ் அதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம். இது பார்த்திங்கனாக்கா மஞ்சள் பருப்புன்னு போட்டிருக்கு. மஞ்சள் பருப்புனா நம்ம பாசி பருப்பு இல்லையா, அதுதான் வந்து மஞ்சள் பருப்பு. அப்புறமா வந்து தோரம் பருப்பு வந்து இம்போர்ட்டட் பண்ணது வந்து வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து தோரம் பருப்பு. ஸோ இதெல்லாம் இந்த பருப்பு வகைகள்லாம் வந்து வச்சுருக்காங்க. நார்மலாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒயிட் சுகர் இருக்குது. ஸோ ஒயிட் சுகரும் வந்து அது பேக்கெட் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை, பாசி பயிறு, அதுக்கப்புறமா வந்து குதிரைவாலி அரிசி, இதெல்லாம் நவதானியங்கள்னு சொல்லுவாங்க. இந்த குதிரைவாலி அரிசி வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா அது ரொம்ப இந்த அரிசி சாப்பிட்டா ரொம்ப வெயிட் போடாது அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. இது பார்த்திங்கனாக்கா வந்து தினை அரிசின்னு சொல்கிறாங்க. தினை அரிசி இதெல்லாம் வந்து நவதானியங்கள். இதெல்லாம் வந்து நல்லா ஹெல்த்தியான ரைஸஸ். இதெல்லாம் நம்ம அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, பிள்ளைங்களும் சாப்பிட மாட்டாங்க. வரகு, இது வந்து பார்த்திங்கன்னா கம்பு, நவதானியங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் இது.
இது வந்து பார்த்திங்கன்னா கம்பு. ஏன்னா எனக்கு கம்புன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் நான் நேரில் கையில் தொட்டு அதை பார்க்குறேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ணதே இல்லை இல்லையா. இது வந்து சாமைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். சோளம், கேழ்வரகு அதெல்லாம் நான் என்னோடய லைஃப்பில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த க்ரோசரிஸ்க்கு தேவையான மிஷின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் அங்கே வந்து ஒரு மாடல் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ எப்படிலாம் பேக் பண்ணி கடையில் வந்து விற்கிறாங்க அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து ஒரு மாடலாக வந்து அவங்க காட்டுறாங்க. இது வந்து கெமிக்கல் லேபில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்ல ஸ்கூல்லலாம் சால்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக அதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறமா இதில் தான் நம்ம மாவு அரைப்போம். அந்த அரிசி மாவு, மிளகாத்தூள் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம மாவு அரைப்போம் இல்லையா. மிஷின்ஸ்லாம் ஊர்லலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மிஷினும் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வந்து நிறைய கிளிப்ஸு அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த கிளிப்ஸ்லாம் வந்து வாங்கணுன்னு ரொம்ப ஆசையாக தான் இருந்துச்சு. பட் என்னால் ஹக்கிமா வச்சுக்கிட்டு நிறைய ஜாமான் வந்து தூக்க முடியாது இல்லையா, தூக்கிக்கிட்டே நடக்க முடியாது. ஸோ என் கையில் எவ்வளோ ஜாமான் என்னால் தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் பார்த்து வந்து நான் வாங்கினேன். இங்கே பார்த்தீங்கன்னா அழகழகாக கப்ஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு அதுவும் விலை கம்மியாக இருந்துச்சு. ஆனால் என்னால் வாங்க முடியல. அதுதான் வந்து இதுவாக இருந்துச்சு. இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு வெயிட்டும் பார்க்கணும். 30 kgs தான் வெயிட் வந்து மலேசியாவுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருந்துச்சு. எனக்கு எது ரொம்ப ஆசையாக இருந்துச்சோ அந்த ஜாமான் மட்டும் கொஞ்சம் நான் வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பீங்கான் ஜாமான்லாம் வந்து இருக்குது. கப்ஸு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகாக இல்லைலாம் டீ ஊற்றி குடித்தா சூப்பராக இருக்கும். பட் இந்த கப்ஸ் எல்லாம் வாங்கி மலேசியா எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசை. பட் நான் வாங்கலை. இங்கே வந்து அவத்தார் எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே போகணும். நிறைய லைட்டிங்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து அவத்தார் சூப்பராக இருக்கு. ஹாய் சொல்லுங்க. என்ன மட்டும் விட்டுட்டீங்க? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரொம்ப நிறைய லைட்டிங்ஸாக இருந்தோன்னே பிள்ளைங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அவத்தார் மாதிரி வேஷோலாம் கூட நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக லைட்டிங் இதாக இருந்தால் ஐசிடி பார்க்குற மாதிரி இருக்குது. மலேசியாவில் ஐசிடின்னு ஒன்று இருக்கும். அங்கேயும் இந்த மாதிரி லைட்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப முன்னாடி போவாதீங்க. அவத்தார் மாதிரி வந்து வேஷம்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து நம்மளை அம்பு விட்டு கொல்ற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து அவங்க நம்மளை பயப்படுத்தினாங்க. ஆனால் பிள்ளைங்களாம் பயப்படல. இந்த காலத்து பிள்ளைங்க தான் ஸ்மார்ட் ஆச்சு. ஸோ அதனால பயப்படல. அவங்க அம்பு விட்டாங்க. ஸோ அவங்க வந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி வந்து போயிட்டு இருந்தாங்க. பயந்துட்டா. மாதிரி செட்டப் வந்து அந்த அவதார் படம்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அந்த படம் பேர் ஞாபகம் அவதார்ன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் மாதிரி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அந்த அனிமல் வந்து நல்லா அந்த ட்ராகன் அனிமல் வந்து அங்கே வந்து மூவ் ஆகுற மாதிரி வந்து நல்லா அழகாக வந்து அது பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் வந்து ஒரு ஃபேமிலி ட்ரீ இருக்கும் இல்லையா, அந்த ஃபேமிலி ட்ரீ மாதிரி அங்கேயும் வந்து ஒரு ட்ரீ மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே நின்று நாங்கள் வந்து அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த ட்ரீயும் வந்து பார்க்க வந்து ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு.
அடுத்து எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா மெர்மெய்டு. இது ரொம்ப அவ்வளோவா ஒன்றும் இல்லை, ஒரு பேக்கேஜ் மாதிரி இருந்தது. மெர்மெய்டு, அதுக்கப்புறமா வந்து அந்த அவத்தாரு. ஸோ அவத்தார் நல்லா இருந்துச்சு. மெர்மெய்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே முடிகிற மாதிரி தான் இருந்துச்சு. இதாக ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் அது. ஸோ மெர்மெய்ட் மாதிரி வந்து உள்ள வேஷம் போட்டு அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு மெர்மெய்ட் கூட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கே வெளியில் ஒரு மெர்மெய்டும் தண்ணிக்குள்ளே ஒரு மெர்மெய்டும் இருந்தாங்க. ஸோ வெளியில் இருக்கிற மெர்மெய்டு வந்து நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு சூப்பராக இருந்தாங்க. ஸோ அவங்க கூட வந்து நாங்கள் எல்லாருமே வந்து வீடியோவும் ஃபோட்டோஸும் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ மெர்மெய்டு வந்து அவ்வளோவா இல்லை, டக்குன்னு வந்து மெர்மெய்டு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ மெர்மெய்டுக்கு அப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் போனது வந்து இந்த இதுக்கு தான் போனோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரொம்ப இருட்டாக இருந்தது. அப்படி ஒன்றும் பயம்னு சொல்ல முடியாது. மேபி நான் அடல்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு பயமாக இல்லாமல் இருக்கலாம். மேபி சின்ன பசங்க கொஞ்சம் பயப்படலாம். பட் என் பிள்ளைங்க வந்து பயப்படலாம் இல்லை, அழகாக நடந்துட்டு வந்துருச்சுங்க. அடுத்தது வந்து இங்கே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்னோ வேர்ல்டுக்குள்ளே வந்து என்டர் ஆனோம். நல்லா இந்த செட்டப் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் குளிராக கூட வந்து இருந்துச்சு, ரொம்ப குளிராக இல்லை. வெளியில் ரொம்ப ஹாட்டாக இருந்துட்டு இதுக்குள்ளே வந்தோடனே ஒரு ஏசி ரூம்குள்ளே போன ஃபீல் வந்து கிடச்சிச்சு. ஏன்னா வெளியில் நம்ம நடந்துட்டு வரும்போது வேர்வையாக வந்தோம் இல்லையா. ஸோ இதுக்குள்ளே போனோன்னா கொஞ்சம் குளுக்குளுன்னு இருந்துச்சா, நல்லா இருந்துச்சு எல்லாருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வந்து அவங்க வந்து செட்டப் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து நாங்கள் ஸ்னோக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே வந்து அவங்க வந்து ஸ்னோ வந்து அடிச்சு விடுவாங்க இல்லையா, அதனால ஸ்னோ வந்து அடிச்சு விட்டாங்க. இங்கே பாருங்கள், நல்லா அந்த ஸ்னோ வந்து நல்லா அடிச்சு விடுறாங்க. ஸோ நம்ம மேலே வந்து ஸ்னோ விழுவுற மாதிரி இருக்கும். நம்ம ரொம்ப காஸ்ட்லியாக செலவு பண்ணி வெளிநாட்டுக்கெல்லாம் போக முடியாமல் நிறைய பேருக்கு இருக்கோம் இல்லையா, நமக்கும் இருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து நம்ம அந்த ஸ்னோவோட ஃபீலை வந்து நம்மளால் வந்து உணர முடியுது. ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஸ்னோ வந்து அடிச்சு விடுறது. இங்கே வந்து அப்படியே வந்து டான்ஸும் ஆடினாங்க நிறைய பேர். அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதுக்குள்ளே வந்து டான்ஸ் ஆடிட்டு வந்து இருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து அந்த ஸ்னோ அடித்து விட்டுட்டு நிறைய அந்த சாங் போட்டு விட்டாங்க. அந்த சாங் வந்து காப்பிரைட் ஆயிரும் இல்லையா. ஸோ அதனால் நான் சாங் எல்லாம் கட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்குள்ளே வந்து நல்லா அந்த ஸ்னோ அடித்து விடுறது தான் வந்து ரொம்ப நல்லது. அந்த ஸ்னோ வந்து நம்ம மேலே பொழிகிற மாதிரி இருக்கும். நம்மளால் வெளிநாடுக்கு போய் அந்த ஸ்னோவெல்லாம் ஃபீல் பண்ண முடியாதவங்க வந்து இந்த மாதிரி வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து நம்ம ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். இங்கே வந்து நான் என்னோடய ஹஸ்பண்டை வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ அவங்க மலேசியா போயிட்டாங்க. ஸோ நான் மட்டும்தான் இருந்தேன்னா, ஸோ அவரே இல்லாமல் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. பட் பிள்ளைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ எப்போவுமே நான் அவரோட தான் நிறையா என்ஜாய் பண்ணுவேன். ஸோ அவர் இல்லாதது வந்து கொஞ்சம் நான் மிஸ் பண்ணேன், அவரை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிள்ளைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நம்மளால் வந்து இந்த மாதிரி ஸ்னோ பிளேஸ்க்கெலாம் நமக்கு பர்க்கத்து இருந்தால் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகலாம். பட் கூட்டிகிட்டு போக முடியுமா என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ கிடைக்கிறத வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கலாம். நம்ம ஸ்னோ பிளேஸ்க்கு போக முடியலனாலும் நம்ம இருக்கிற இடத்துல வந்து ஸ்னோ கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஏதோ நம்ம ஹாப்பினஸ் வந்து கொடுத்தோம். அதுவும் நம்மளோட பட்ஜெட்டில் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்தோம்னு நினைக்கும் போது எங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்க